தேர்ஸ்டே பாபாவோட பிளெஸிங்ஸ்னால நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பாபாவை நினச்சி ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் பாபாவை எங்கே இருக்காரு, இந்த இடத்துல இருக்காரா, நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரா, கரெக்டாக டைமுக்கு இருக்காரா, நமக்கு தேவையான நேரத்துக்கு நமக்கு எல்லாமே பண்ண வச்சிருவாரா அப்படின்னு ரொம்ப தேடாதீங்க. நீங்கள் தேடுறப்பெல்லாம் இவர் உடனே நிற்க மாட்டார். உங்ககிட்ட உங்களை அறியாமல் சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது ரிப்பீட்டடான ஏதாவது காதல் தோல்வியாக இருக்கலாம், ரிப்பீட்டடாக பிஸ்னஸில் ஒரு பெரிய மாற்றங்கள் பார்க்காம இருக்கலாம், ரிப்பீட்டடாக ஒரு ஜாப்ல ஸ்ட்ராங் இல்லாம இடம் மாற்றுதல் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த சில விஷயங்கள் நீங்க ரிப்பீட்டடா பண்றீங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டிய மாற்றம் உங்களுக்குள்ளதான் பண்ணணும். நீங்க பேலன்ஸ்டா இல்லாம இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சேஞ்சஸ் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும். இப்ப இருக்க பேட்டர்னை கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 20% நீங்க மாத்துனீங்க அப்படின்னா தான் பாபா கண்ணுக்கே தெரிவாரு. நீங்க மாத்தி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றம் பண்றதுக்கு நீங்க யோசிச்சு எல்லாமே வச்சிருக்கீங்க, ஆனா மாற்றம் பண்ணாம வச்சிருக்கீங்க. நீங்க அந்த மாற்றத்தை பண்ணிட்டு அப்புறம் பாபா எங்க இருக்காருன்னு தேடுங்க. நினைச்ச நேரத்துல உங்களோட கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரூபத்துல நிப்பாரு. ஓம் சாய்ராம்.